கண்ட்ரோலபிள்ஸாக இருந்துச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம மைண்ட் வந்து ட்ரேடிங்குள்ளே வரப்போ ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கணும். மணின்ற ஒரு விஷயத்தோட நீடு இருக்கக்கூடாது. ஸோ லைக் அது பேலன்ஸ்டாக இருக்கணும். ஒரு விஷயம் வந்துட்டு என்றைக்குமே உங்களுக்கு பேலன்ஸ்டாக இருக்கணும். நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், நம்ம பண்ற தப்பு எல்லாமே இந்த சார்ட்னால வருது. அது கிடையவே கிடையாது. சார்ட்ல வந்து நீங்க தப்பே பண்ணல. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி நான் சொன்னேன். நீங்க 1 ஹவர் எஃப்இஜி ட்ரேட் எடுத்து அங்க ஒரு செல் எடுத்திருந்தாலும் ஒர்க் ஆயிருக்கும். ஓடிஇ யூஸ் பண்ணி ட்ரேட் எடுத்திருந்தாலும் ஒர்க் ஆயிருக்கும். எண்டாக் யூஸ் பண்ணி ட்ரேட் எடுத்திருந்தாலும் ஒர்க் ஆயிருக்கும். நீங்க என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணி அந்த இடத்துல செல் எடுத்திருந்தாலும் அந்த செல் ஒர்க் ஆகியிருக்கும். ஓகே. ஸோ அப்படின்றப்போ நீங்க என்ன கான்செப்ட் யூஸ் பண்றீங்கன்றது முக்கியமே கிடையாது. நீங்க என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்க அதுக்குள்ள வர்றப்போன்றதான் முக்கியம். ஸோ லைக் நான் என்னோட ஹானஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசுறேன் அப்படின்னா, நான் ஒரு 3 வாரமா ஜிம்மே போல. எனக்கு வந்து மென்டலி ஒரு மாதிரி ஃபாகா இருக்கு பிரெயின். ஐ மீன் எல்லாமே எனக்கு கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் கைண்ட் ஆஃப் இந்த பேர்ன் அவுட் ஃபேஸ்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நிறைய எக்ஸாஸ்டிங்காக இருக்கனால ஒரு பேர்ன் அவுட் ஃபேஸில் இருக்க நான் ஜிம் போல. ப்ளஸ் நான் இப்போ ட்ரேட் எடுக்காததுனால எனக்கு இது எதுவும் வித்தியாசம் தெரியல. ஆனால் நான் ஹானஸ்ட்டாக நான் ட்ரேட் எடுத்துட்டு இருக்கேன்னா இது எனக்கு செம்ம அடி கொடுத்துருக்கும். என்னோட மைண்ட் செட்டுக்கும் சரி எல்லாத்துக்குமே சரி எனக்கு ஒரு செம்ம அடி கொடுத்துருக்கும். நான் ஒரு 3 வாரமா ஜிம் போல. டைம் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் எனக்கு தூங்கணும்னு தான் தோணுது. எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ ஒரு 10 நிமிஷம் நம்ம ரெஸ்ட் எடுத்துருவோம். எனக்கு சத்தியமாக முடியல, அப்படியே பிரெயினே ஒர்க் ஆக மாட்டேது அப்படின்னு தான் 10 நிமிஷம் நான் படுத்துறேன். நான் அப்படியே பச்சையாக நான் படுத்துறேன். இல்லைனா ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன். ஏதாவது ஒன்று பண்ணுவேன் நான். முடியல, எனக்கு வந்து ஒர்க் போட முடியல, என்னால் எஃபோர்ட்ஸ் போட முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஒரு 10 நிமிஷம் டைம் கிடைச்சா படுத்துரு அப்படின்னு தான் தோணுது. இன்னைக்கு தான் நான் ரொம்ப நாள் கழிச்சு வெளியவே போனேன்னு நினைக்கிறேன். போன வாரம் கூட நான் வெளியே போனேன். இன்னைக்கு தான் நான் ரொம்ப நாள் கழிச்சு வெளியே போனேன் நான். ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன விஷயம் இருக்கும். ஸோ இதை வந்து இந்த ஃபேஸ்ல இருக்கப்போ இந்த ஃபேஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம ட்ரேடிங்குள்ளே வரணும். அதே மாதிரி லைக் அவுட் சைட் ட்ரேடிங் நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு சின்ன விஷயம் இருக்கும். அது என்னன்றதை கண்டுபிடிச்சு அதை வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கான ஒர்க்கை போட ஆரம்பிக்கும். அதுதான் உங்க ட்ரேடிங்கை ஃபிக்ஸ் பண்ணும். நீங்க ட்ரேடிங்குள்ள நீங்க 1008 விஷயம் லேர்ன் பண்ணாலும் அதை ஃபிக்ஸ் பண்ணாது. ஓகே. ஸோ லைக் ஐ மீன் பிகினராக இருக்கீங்கன்னா நிறைய வீடியோஸ் பார்க்கணும். இப்போ நீங்கள் ஃபியூச்சர்ஸ்னா என்னன்னே தெரியல. இப்போ நான் இன்னைக்கு போட்ட 30 நிமிஷம் வீடியோ மட்டும் பார்த்து நீங்கள் ஃபியூச்சர்ஸ் பண்ண போறீங்கன்னா பண்ண முடியாது. ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு வீடியோ பார்க்கணும். ஒரு கான்செப்ட்டுக்கு ஒரு வீடியோ பார்க்கணும். அது மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல மட்டும் நீங்கள் கான்செப்ட் வைஸ் வீடியோஸ் பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ரொம்ப கான்செப்ட் வைஸ் வீடியோஸ்லாம் ரொம்ப பார்க்காதீங்க. ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. உங்களோட மெத்தடு, உங்களோட ட்ரேடிங் விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. இன்னைக்கு ட்ரேடு வேணான்றதுல ஸ்ட்ராங்கா இருங்க. அந்த ட்ரேடு ப்ராஃபிட்டுக்கே போனாலும் பரவாயில்லையே. இப்போ ஒரு ட்ரேட் வந்து நீங்க இன்னைக்கு எடுக்க வேணாம்னு முடிவு எடுத்துறீங்க. எனக்கு பிரெயின் வந்து ஃபாகா இருக்கு, எனக்கு வந்து இன்னைக்கு நான் எடுத்தேன்னா லாஸ் ஆயிரும், நான் இன்னைக்கு கண்ட்ரோல்டா இல்லை, என்னோட பிரெயின் என் கண்ட்ரோல்டா இல்லைன்னா அன்னைக்கு ட்ரேட் எடுக்காதீங்க. அந்த ட்ரேட் எடுத்து நீங்க அந்த ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா நீங்க அம்பானியை விட பெரிய பணக்காரன் ஆயிருக்கலாம். என்ன ஆனாலும் சரி, இட் டஸ் நாட் மேட்டர். தோஸ் ஆர் ப்ராபபிலிட்டிஸ், தோஸ் ஆர் நாட் கோயிங் டு ஹேப்பன். நான் வந்து நிறைய வாட்டி இந்த விஷயம் சொல்லியிருக்கேன். எல்லாருமே சச்சின் கிடையாது. ஐ மீன் இட் இஸ் அ நெகட்டிவ் திங் டு சே. ஆனால் 8 பில்லியன் பேர்ல ஒரு சச்சின் தான் இருக்கான். அப்படின்றப்போ எல்லாராலையும் சச்சின் டெண்டுல்கர் ஆகிட முடியாது, கரெக்டா? ஆனா எல்லாராலையும் ஒரு ரஞ்சி டிராஃபி ஆட முடியும். நீங்க எஃபோர்ட் போட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாராலையும் ஒரு ரஞ்சி டிராஃபிக்குள்ள போக முடியும். ஸோ உங்களோட எய்ம் வந்து ஃபர்ஸ்ட் ரஞ்சி டிராஃபியா இருக்கணும். அதுக்கடுத்து ஒரு ஐபிஎல்லா இருக்கலாம், இல்ல ஒரு மும்பை பிரீமியர் லீகா இருக்கலாம், அதுக்கடுத்து ஐபிஎல்லா இருக்கலாம், அதுக்கடுத்து இந்தியா ஏவா இருக்கலாம், அதுக்கடுத்து இந்தியாவா இருக்கலாம், அதுக்கடுத்து சச்சினா இருக்கலாம். ஓகேயா? ஸோ நம்ம எல்லாருமே இனிஷியலா எய்ம் பண்ணது வந்து சச்சின்ன்றதுல எய்ம் பண்ணிக்குவோம். அப்படி எய்ம் பண்ணிட்டே இருக்கப்போ ரஞ்சி டிராஃபி நமக்கு எந்த ஒரு விஷயமா தோணாது, ஐபிஎல் நமக்கு ஒரு விஷயமா தோணாது, நமக்கு சச்சின் ஆகணும், அவ்வளவுதான். நம்ம சச்சின் ஆகணுமா எய்ம் பண்ணி இருந்தோம்னா நம்மளால கடைசி வரை சச்சின் ஆகவே முடியாது. நம்ம எப்பயுமே ஒரு ஸ்டெப்பா தான் போகணும். லாங் டைம் கோல் இருக்கிறதுல தப்பு இல்லை. ஆனா ஒரு சின்ன சின்ன கோலை அச்சீவ் பண்றப்பையும் யூ ஹேவ் டு கிவ் யுவர் செல்ஃப் த கிரெடிட் அவுட் சைட். இப்போ நான் வந்து எனக்கு வந்து லைவ் ஸ்ட்ரீம் போடுறதே நான் எனக்கு ஒரு கிரெடிட் கொடுப்பேன். நான் டெய்லி நான் வந்து லைவ் போட்டுட்டு இருக்கேன், நான் வந்து ரீட் பண்றேன், அதனால நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஐ கிவ் மை செல்ஃப் தட் கிரெடிட். ஓகே, ஐ எம் ஹெல்பிங் திஸ் மச் பீப்புள். நான் இன்னைக்கு ஃபீட்பேக் கேட்குறப்போ சம்படி செட், நான் வந்து டிஸ்கார்ட் செய்யறப்போ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு செக் ஃபார் 1 month. ஆனால் நான் டவுட் செஷனும் லைவ் செஷனும் அட்டன் பண்ணப்போ இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ அதனால ஐ காட் த ஆல்கிமி எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றப்போ இட் மேக்ஸ் மீ வெரி ஹாப்பி. பிகாஸ் இப்போ நான் என்னோட ஒர்க்கை நான் கரெக்டாக பண்ணல, நான் சும்மா ஏனோ தானே சும்மா லைவ் வர்றேன், சும்மா கதை பேசிட்டு இங்கே பை எடுங்க, இங்கே செல் எடுங்க அப்படின்னு போனேன்னா அவங்களுக்கு அந்த கெட்டின 3000 ரூபாயும் வேஸ்டா தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? டிஸ்கார்ட்ல சேரணும்னு கெட்டின காசுமே வேஸ்டா தெரிஞ்சிருக்கும். ஆனா அதுக்கப்புறமும் ஆல்கிமேக்ஸ் வாங்கணும் அப்படின்னு தோணுதுன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் வாட் ஐ டிட். ஸோ இந்த மாதிரி கிவ் யுவர் செல்ஃப் கிரெடிட்ஸ் டு சர்டன் திங்ஸ். யா, யூ கண்ட்ரோல் யுவர் ஆக்ஷன்ஸ், யூ டோன்ட் கண்ட்ரோல் அவுட்கம்ஸ். மோஸ்டா யூ டோன்ட் ஈவன் ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் த அவுட்கம். என்னோட ப்ரொஃபைல் அமுக்குனீங்கன்னா டிஸ்கார்ட்ல உள்ள போனோடனே ஒரு சின்னதா ஒரு பாப்அப் வரும் பாருங்களேன்.
அதில் வந்து என்ன போட்டிருப்போம்னா, ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ், ரிசல்ட்ஸ் ஆர் ஓவர் ரேட்டட். பிகாஸ் ரிசல்ட்ஸ் ஆர் நாட் இன் யுவர் ஹேண்ட், ரிசல்ட்ஸ் ஆர் நெவர் இன் யுவர் ஹேண்ட். உங்களால் ஒரு ரிசல்ட்டை கண்ட்ரோல் பண்ண, இப்போ நான் இந்த இடத்துல நான் ஒரு பை ட்ரேட் எடுக்கிறேன்னா, இந்த ட்ரேட் இங்கே போகணுன்ற ரிசல்ட்டை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் இந்த ட்ரேடோட ப்ராசஸை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். எதனால இந்த ட்ரேட் எடுத்தேன், இங்கே ஒரு எஸ்எம்டி இருக்குது, எஸ்எம்டி இருந்து ஒரு ஐஎஃப்இஜிக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு, இது எல்லாமே பண்ணி ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணி நான் ஸ்டாப் லாஸ்ன்ற ஒன்று வச்சுட்டேன்னா, இந்த ட்ரேடில் என்னோட அக்கௌண்ட் ப்ளோ ஆகுது, அதை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இப்போ இந்த ட்ரேட் வந்து ப்ராஃபிட் போதா, என்னோட ஸ்டாப் லாஸ் போதான்ற ரிசல்ட்டை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் ப்ராசஸில் நான் கண்ட்ரோல் பண்ணி என்னோட ப்ராசஸ் அப்ளை பண்ணிட்டேன்னா 110% நீங்கள் ப்ராசஸை திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரிசல்ட் வரணும். ரிசல்ட் வராமல் இருக்காது, ரிசல்ட் வந்தே ஆகணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்களேன், நான் ஒரு வீடியோ பார்த்துருக்கேன், ஒரு அனிமேட்டட் வீடியோன்னு நினைக்கிறேன், அனிமேட்டட் மோட்டிவேஷனல் வீடியோ. அதில் வந்து ஒருத்தன் போவான், ஒரு ஸ்டிக் மேன் ஒரு டோரை தட்டுவான், டெய்லி ஒரு டோரை வந்து தட்டிகிட்டே இருப்பான். அந்த டோரோட ஹிஞ்சு வந்து டம் 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 தட்டிகிட்டே இருப்பான். அண்ட் டோரோட ஹிஞ்சு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகிட்டே இருக்கும். டே 720 சம்திங், லைக் 15,000 hours ஆஃப்டர்னு நினைக்கிறேன், அந்த டோர் உடையும். இந்த ஆக்ஸ் எக்ஸாம்பிள் மாதிரி தான். அவன் அந்த 15,000 அந்த அந்த ஒரு அடினால அது உடையலை, அவன் டெய்லி போயிட்டு அதை வந்து தட்டிகிட்டே இருந்தான் அப்படின்றனால தான் அந்த டோர் உடஞ்சுது. இது மாதிரி மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஆர் நாட் இம்பாசிபிள். இஃப் யூ ஆர் ரெடி டு புட் இன் த டைம் அண்ட் எஃபர்ட்ஸ், யூ வில் கெட் த ரிசல்ட். அந்த அதில் நம்ம ஏதாவது சின்ன தப்பு பண்ணியிருப்போம், அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்னைக்கு ஒரு AUD-JPY ட்ரேட் எடுத்தேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் இன்னைக்கு ஒரு AUD-JPY ட்ரேட் எடுத்தேன், கரெக்டாக? ஸோ நான் எடுத்த ட்ரேடில் வந்து நான் என்ன ரீசன்னால எடுத்தேன், இங்கே 1 hour FEGக்கு வந்துருந்துச்சு ப்ரைஸ், கரெக்டாக? ஸோ 1 hour FEGயில் வந்து தான் ஐ வாண்டட் டு கோ ஹையர். ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது 6A. Can look at Australian dollar and then I'll go to 6 yen. 6 yen. Sorry, 6J. Sorry, 6 yen போடுறேன், 6J. இப்போ இந்த இடத்துல நம்ம AUD-JPYல பைஸ் போனதுக்கான காரணம் என்னன்னா, இன்னைக்கு ஜாப்பனீஸ் என் பேரிஷாவும் ஆஸ்திரேலியன் டாலர் புல்லிஷாவும் இருக்கும்னு நம்ம நினைச்சோம். ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, ஜாப்பனீஸ் என் புல்லிஷாவும் ஆஸ்திரேலியன் டாலர் பேரிஷாவும் ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்ம ட்ரேட் ஒர்க் ஆகல. ஆனா இது நடக்கிறதுக்கு முன்னாடி என்னால் இதை சொல்லியிருக்க முடியுமான்னு கேட்டா சொல்லியிருக்க முடியாது. ஏன்னா டெய்லி கேண்டலோட க்ளோஸ் பாருங்க, நல்ல புல்லிஷா க்ளோஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி லுக்ஸ் லைக் வி ஆர் கோயிங் ஹையர், அது மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் டே ஆயிடுச்சு. ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் டேன்றத நான் முன்னாடியே ஐயோ ரீட்ரேஸ்மெண்ட் டே ஆகிருமோ அப்படின்னு சொல்லி நான் ட்ரேட் எடுக்காம இருந்தேன்னா அதுவும் தப்பு. இந்த ரீட்ரேஸ்மெண்ட் டே ஆனனால நான் அடுத்த நாள் போயிட்டு ஐயோ அன்னைக்கான மாதிரி ஆகிருமோன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா அதுவும் தப்பு. லைக் நிறைய அந்த மாதிரி விஷயம் இருக்கு. ஸோ என்னால் என்ன பண்ணியிருக்க முடியுமோ அதை நான் பண்ணிட்டேன், கரெக்டா? என்னால் நான் ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணி நான் ப்ராசஸ் எல்லாமே நடந்து அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணி ஒரு ட்ரேட் எடுத்துட்டேன், அந்த ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ இவ்வளவுதான் என்னால் பண்ண முடியும். என்னால் பண்ண முடிஞ்ச விஷயத்த நான் பண்ணிட்டேன், லாஸ் ஆயிடுச்சு எனக்கு. இதே தான் நான் நேற்றும் பண்ணேன். நேற்று நான் EURUSD இதே தான் பண்ணேன், AUD-CHF இதே தான் பண்ணேன். ஆனால் நேற்று ப்ராஃபிட் போச்சு. ஸோ இப்போ நான் இன்னைக்கு எடுத்த லாஸை வச்சுட்டு நாளைக்கு வந்துட்டு நேற்று இந்த மாதிரி தான் ஒரு ட்ரேட் எடுத்தேன், நான் லாஸ் ஆயிடுச்சு, எல்லாமே கரெக்டாக பண்ணியிருப்பேன், அது வந்து எனக்கு ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஆனால் நான் நேற்று ஒரு லாஸ் எடுத்துறேன், அதனால நான் நாளைக்கு வந்துட்டு அது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா அந்த இடத்துல தான் யுவர் ஃபூலிங் யுவர்செல்ஃப். ஏன்னா ட்ரேடிங் ஒரு ப்ராபபிலிட்டி விஷயம். 100 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 58 ட்ரேட் தான் ஒர்க் ஆகும், 58 ட்ரேட் தான் ஒர்க் ஆகணும். ஓகே, 42 ட்ரேட் நீங்கள் லாஸ் தான் ஆவீங்க. இந்த 42 ட்ரேட்ல நீங்கள் 42% மட்டும் லாஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா மிச்சம் 58 ட்ரேட்ல நீங்கள் 1:2 மேக் பண்ணீங்கன்னா இமேஜின் ஹவு மச் பர்சன்டேஜ் யூ கேன் மேக். யூ வில் பி லைக் 74% அப்பா. எஸ், யூ வில் பி லைக் 74% அப். லைக் 18% ஒரு வருஷத்துக்கு நகருதுன்னா அப்படி மைண்ட் ப்ளோ ஆயிடும் எல்லாருக்குமே. 18%ஆ அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் ட்ரேடிங்னு வந்துட்டீங்கன்னா இந்த ஒரு வருஷம் நான் 74%ன்னு சொல்கிறேன் இல்லையா, அதுவே நிறைய பேருக்கு என்ன இது இவ்வளோ கம்மியாக இருக்கு அப்படின்னு. நிறைய வாட்டி நான் வந்து இந்த Q&Aலாம் ஆன்சர் பண்ணுவேன், சாட் ட்ரேடர் இன்ஸ்டாகிராமில் Q&A ஆன்சர் பண்ணுறப்போ 3 to 4% பர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா செம அவுட்கம்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி சொல்கிறப்போ அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க, ப்ரோ 3 to 4%னா எப்படி ப்ரோ, என்ன லைக் ஏன் ப்ரோ ட்ரேடிங்லாம் பண்ணிட்டு அப்படின்னா ட்ரேடிங் பண்ணாதீங்கன்னு எனக்கு சொல்லணும்னு தோணும்.
ஏன்னா people are expecting more from trading. You should not expect more from trading. You have to increase your capital. Keep that in mind. You don't have to increase your percentage. Okay, you have to increase your capital. உங்க கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்களோட மணி எவ்வளோ மேக் பண்ணீங்களோ அது இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் ஒரு 50K அக்கௌண்ட் வச்சிருக்கேன், 1% மேக் பண்ணேன்னா $500 தான் நான் மேக் பண்ணுவேன். 2 50K அக்கௌண்ட் வச்சிருக்கேன், 100K அக்கௌண்ட் வச்சிருக்கேன், 1% மேக் பண்ணா $1000 மேக் பண்ணுவேன். நான் 200K அக்கௌண்ட் வச்சிருக்கேன், 1% மேக் பண்ணா $2000 மேக் பண்ணுவேன். இதுதான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர பர்சன்டேஜ் வைஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அக்கௌண்ட் எல்லாம் ப்ளோ ஆயிடும், மறுபடியும் ஜீரோக்கு வந்துடும். ஓகே, ஸோ ஆல்வேஸ் ஹேவ் தட் இன் மைண்ட். ஃபோக்கஸ் ஆன் இன்க்ரீசிங் யுவர் கேபிட்டல், நாட் யுவர் ரிசல்ட். இது வந்து நிறைய பேருக்கு எப்படி சவுண்ட் ஆகுதுன்னா, நிறைய பேர்னா எப்படி சொல்றேன், ரொம்ப பிகினரா ட்ரேடிங்குள்ள வந்திருப்பீங்க இந்த டிஸ்கார்ட்லயே. இந்த நிறைய பேர் இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல, பேர் சொல்ல விரும்பல, எனக்கு தேவையில்ல, அவனுக்கு பேரே எனக்கு வாயில வரது எனக்கு பிடிக்கல. ஸோ அவனுங்க எல்லாம் நான் வந்து ஒரு நாளைக்கு என்னோட ஸ்டூடெண்ட் வந்து 30,000 மேக் பண்றாங்க இப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருப்பானுங்க. ஸோ அவனுங்க அந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறப்போ நானா இருந்தாலும் சொல்றேன், நான் பிகினிங்கா எனக்கு எதுவுமே தெரியல, நானும் இன்ஃபுளுன்ஸ் ஆக தான் செய்வேன். 110% நான் தான் உங்க எல்லாரோட அதிகமா இன்ஃபுளுன்ஸ் ஆகும் என்ன கேட்டா. ஸோ இன்ஃபுளுன்ஸ் ஆகி இங்கேயும் வந்து நான் அதுதான் எதிர்பார்ப்பேன். ஆனா பர்சனலா நான் உங்ககிட்ட பேசுறப்போ நான் எதுல பேசுறேன்னா, நான் அந்த எல்லாமே பண்ணிட்டு அது எல்லாத்துலயும் சேத்துலலாம் விழுந்து அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு வந்து உட்காந்து இப்போ நான் பேசுறப்போ எனக்கு தெரியும் அது எல்லாமே ஒர்க் ஆகாது, ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது வந்து 100% இது ஒர்க் ஆகும். ஸோ இது நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இப்போ ஒரு கொடுக்குறேன், இந்த ஐடியா கொடுக்குறேன்னா இது 100% ஒர்க் ஆகும். வேணும்னா 100% ரிசல்ட் வேணும்னா நீங்க இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. 100% வின் ரேட் சொல்லலை நான். நீங்க திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க 100% ப்ராஃபிட்டபிள் ஆக முடியும், அது சொல்றேன் நான். ஸோ 100% நீங்க ப்ராஃபிட்டபிள் ஆகணும் அப்படின்னா ஃபாலோ திஸ். ஷார்ட் டைம்ல அவுட்கம் எதிர்பார்க்காதீங்க. ஒரு அக்கௌண்ட்டை வந்து நான் இப்போக்குள்ள பாஸ் பண்ணணும், ஐயோ அக்கௌண்ட் வந்து 6.5% வந்துருச்சு, இப்போ நான் 8% மாற்றணும், பே அவுட் இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு, நான் ஒரு நாள்ல நான் $150 இன்னைக்கே மேக் பண்ணி இன்னைக்கே நான் அந்த பே அவுட்டை போடணும், இப்படி எதுவுமே மைண்ட்ல வச்சுக்காதீங்க. ட்ரேட் எடுக்கணும், நல்ல ட்ரேடா கிடைச்சா எடுக்க போறேன், இல்லைன்னா எடுக்க போறது கிடையாது. அந்த மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா எல்லாராலையும் எல்லா இடத்தையும் ப்ரைஸ் ரீட் பண்ண முடியும். இப்போ நான் பர்சனலா நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கே என்னோட பெரிய டிராபேக் வந்து அப்பப்போ நான் வந்து இந்த பிரெயின் ஃபாக் ஆயிரும் எனக்கு. நான் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன்ல, எக்ஸாஸ்ட் ஆயிரும். நான் எக்ஸாஸ்ட் ஆகுறப்போ நான் சின்ன சின்ன தப்பு பண்ணிடுவேன், எமோஷனலி ரொம்ப டவுன் ஆயிடுவேன், என்னால் ட்ரேட் எடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு இருக்கு. எக்ஸாஸ்ட் ஆயிடுவேன்னா நிறைய ஒர்க் பண்ணிட்டே இருந்தா நான் எக்ஸாஸ்ட் ஆயிடுவேன். எல்லாருக்குமே நடக்கிற விஷயம் தான், ஆனால் நான் ரொம்ப அப்படியே எக்ஸாஸ்ட் ஆயிடுவேன். ஸோ எனக்கு வந்து அப்படியே உட்காந்தே இருக்கணும், ஒரு இடத்துல படுத்து தூங்கணும் அப்படின்னு தான் தோணும். அப்படி இருக்கப்போ நான் நிறைய மிஸ்டேக் மேக் பண்ணிடுவேன், எமோஷனலி சைக்காலஜிக்கலி நிறைய மிஸ்டேக் மேக் பண்ணிடுவேன். ஸோ அந்த எக்ஸாஸ்டன் ஃபேஸுக்குள்ளேயே போகாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். ஸோ இப்போ என்னோட லைஃப் ஃபேஸ்ல நான் க்ரோத் ஃபேஸ்ல இருக்கேன்னு வச்சுக்கலாமே. லைக் நான் இப்போ புஷ் பண்ணியே ஆகணும் அப்படின்னா நான் ரொம்ப ஒர்க் போடாது, ஆனால் முட்டாள்தனம் தான், ஒர்க் போடக்கூடாது, எல்லாமே ஓகே. ஸோ யாருமே எக்ஸாஸ்டன் ஃபேஸ்க்குள்ள போகாம இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா யூ கேன் சக்சீட் இன் ட்ரேடிங். ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ், நான் மார்க்கெட் அவுட்லுக் பண்றேன்ல அதே மாதிரி டெய்லி காலையில வாங்க, சார்ட்ல உட்காருங்க, என்ன நடக்க போகுது இன்னைக்கு, எந்த பேர்ல ட்ரேட் எடுக்கலாம், எந்த பேர் மூவ்மெண்ட் கொடுக்க சான்ஸ் இருக்கு, எதுல நியூஸ் இருக்கு எதுல நியூஸ் இல்லை, எது லோ ப்ராபபிலிட்டி எது ஹை ப்ராபபிலிட்டி, இதெல்லாம் சூஸ் பண்ணி ஒரு டைரி எடுங்க. நான் 15ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி மேக்ஸிமம் எமோஷனல் ட்ரிகர் ரைசஸ் ஃப்ரம் போர்டம். எக்ஸாக்ட்லி, எமோஷனல் ட்ரிகர் ரைசஸ் ஃப்ரம் போர்டம் அண்ட் பர்ன் அவுட் ஃபேஸ். லைக் ஒரு மாதிரி ஐ டோன்ட் நோ த ரைட் வேர்ட் டு எக்ஸ்பிளைன் இட், but when you feel like nothing excites you, actually it is called as boredom. Exactly, when you feel like nothing excites you in life and then you feel like your life is in a loop ன்ற மாதிரி இருக்கப்போ அந்த எமோஷனல் ட்ரிகர் ஆகும். உங்க லைஃப் வந்து ஒரு லூப்லேயே இருக்க மாதிரி இருக்கப்போ, லூப்ல இருக்கிறது காரணம் என்ன, நான் வீட்டுக்குள்ளேயே இருந்தேன்னா லூப்ல இருக்க மாதிரி தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் வீட்டுக்குள்ளே இருந்து ஒரே ஒர்க்கே திரும்ப பண்ணிட்டே இருக்கா லூப்ல இருக்க மாதிரி தான் இருக்கும். ரெண்டு இடத்துக்கு வெளியே போகணும், ரூம் விட்டு வெளியே நகரணும், லேப்டாப் முன்னாடி உட்காந்துருக்க கூடாது. அப்படி உட்கார்ந்து இருந்தாதான் லூப்ல இருக்க மாதிரி இருக்கும். வெளியே போனா டெய்லி புது 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 விஷயம் நம்ம பார்ப்போம் தான் இல்லையா. ஸோ எல்லாமே நம்ம மிஸ்டேக் தான். அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம யாரையுமே பிளேம் பண்ண முடியாது. நீங்க எங்கனாலும் நீங்க சுத்தி வந்து முடிச்சீங்கன்னா கடைசியில அந்த முதல் முதல் புள்ளி வச்சது நம்மளாதான் இருப்போம் அந்த எல்லா விஷயத்துக்கும். நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது நம்மளதான். ஓகே, ஸோ அதை வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரேடிங் இஸ் வெரி ஈஸி திங். நீங்க நிறைய ட்ரேடிங்கை தவிர நிறைய விஷயம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. எல்லாருமே ஒரு பிரேக் எடுங்கன்னா ட்ரேடிங்கே பண்ணாம இருக்காதீங்கன்னு சொல்லலை. இப்போ நான் டிசம்பர்ல நான் எடுத்தது பேர் எனக்கு ஒரு மென்டல் பிரேக் தான். ஸோ ஒரு சின்ன பிரேக் உங்களுக்கு கொடுத்துட்டு ஜிம்முக்கு போங்க. நான் வந்து ஜிம்முக்கு போகாம இருக்கிறது என்னோட ஒரு பெரிய இது. நான் ஒரு 3 வாரமா ஜிம்முக்கே போல. ஜிம்முக்கு போங்க, இல்லை ஏதோ பேட்மிண்டன் விளையாட போங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க, எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணுங்க. அதை பண்ணிட்டு
லைஃப்ல வந்து கண்ட்ரோலபிள் மிஸ்டேக்ஸ் நிறைய நம்ம பண்ணியிருப்போம். அதாவது இதை என்னால் சரி பண்ண முடியும், ஆனால் நான் கொழுப்படுத்து சரி பண்ணாமல் இருக்கேன், ஆனால் அது என் மண்டையில் ஓடிட்டே இருக்கு அப்படின்ற விஷயத்த ஒரு நாள் உட்காருங்க. ஒரு நாள் உட்காந்து அதை சரி பண்ணுங்க. ஓகே, நான் வந்து இதை வந்து நான் இன்னைக்கு சரி பண்ணுறேன், இதுக்கப்புறம் இதை நினச்சி நான் கவலைப்பட்டுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாள் உட்காந்தீங்கன்னா டக்குன்னு சரி பண்ணிடுங்க. சரி பண்ணிட்டீங்களா, அந்த மைண்ட்ல இருந்து அந்த விஷயம் போயிடுச்சா, அப்படியே ட்ரேடிங் மச் 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 ஈஸியர் ஆகும். அதுக்கப்புறமா மணின்ற விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணாம நான் அட்வைஸா எல்லாருக்கும் கொடுப்பேன்னா, ஏதோ ஒரு ஸ்கில் கத்துக்கோங்க. இதுக்கும் டைம் எடுக்கும். வீடியோ எடிட்டிங் கத்துக்கோங்க, போட்டோ எடிட்டிங் கத்துக்கோங்க. இப்போ நான் பேசுறேன்ல, எனக்கு பேச நல்லா வரும், அதான் என்னோட ஸ்கில். இப்போ நான் உட்காந்து இவ்வளோ பேரை நான் இவ்வளோ நேரம் 1 மணி நேரமா ஒரு 30 பேரை நான் வச்சு லைக் ஒரு இடத்துல கிராப் பண்ணி பேசுறேன் இல்லையா, அது என்னோட ஒரு ஸ்கில். எனக்கு இனிஷியலாக அது வராது. நான் ரொம்ப பெரிய இன்ட்ரோவர்ட், ரொம்ப 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 பெரிய இன்ட்ரோவர்ட். நான் செவன்த் கிரேட்ல வேற ஸ்கூல் மாறினேன். நான் அப்போதான் நான் பேச கத்துக்கிட்டேன். ஏன்னா என்ன ஃபோர்ஸ் பண்ணானுங்க பேசுறதுக்கு. அந்த ஸ்கூல் ஒரு நல்ல ஸ்கூல் தான். ஐ மீன் இப்போ திரும்பி பார்க்குறப்போ நல்ல ஸ்கூலாக தெரிஞ்சு. ஆனால் 7வது படிக்கிற ஸ்ரீகிட்ட கேட்டிங்கன்னா அது நல்ல ஸ்கூலாக இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணும். நான் இப்போ திரும்பி பார்க்குறப்போ தட் ஷேப்டு மை கரியர்னு எனக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா எவ்ரிபடி ஹேஸ் டு கோ அண்ட் ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த அசம்பிளி. எவ்ரிபடி ஹேஸ் டு டூ அ ஸ்பீச். எவ்ரிபடி ஹேஸ் டு கெட் அவுட் ஆஃப் தேர் கம்ஃபர்ட் ஜோன். ஸோ when I was forced to get out of my comfort zone, I guess that is what developed the skill for me. ஸோ இதே மாதிரி எல்லாருமே ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு அதை மானிட்டைஸ் பண்ணுங்க. மானிட்டைஸ் பண்ணுறதுனா என்ன, அதுல இருந்து காசு மேக் பண்றத வழியை பாருங்க. சும்மா ஃப்ரீயா கொடுக்க, லைக் லெட்ஸ் பி ஹானஸ்ட், ஃப்ரீயா கொடுக்கறதா கொடுக்கலாம், ஆனால் எவ்ரிபடி நீட்ஸ் மணி. when it comes to trading, you need another source of income to make money in trading. I'm being very very honest here. ட்ரேடிங் வந்து ட்ரேடிங்ல மணியே மேக் பண்ண முடியாது, அதனால தான் கோர்ஸ் செல் பண்றாங்கன்றது ஒரு முட்டாள்தனம். ஐ நாட் அக்செப்டட். கோர்ஸ்ன்றது ஒரு ஸ்டேபிள் இன்கம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றீங்க, அந்த ஹெல்ப்புக்கு பதிலாக அவங்க ஒருத்தவங்க உங்களுக்கு மணி தராங்க. இது ஒரு ஸ்டேபிள் இன்கம் சோர்ஸ். இந்த ஸ்டேபிள் இன்கம் சோர்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்குன்னா ட்ரேடிங்ல உங்களோட இன்கம் சோர்ஸை டபுள் ட்ரிபிள் ஆக்கலாம். ஆனா ட்ரேடிங்ன்ற ஒரு தனி இன்கம் சோர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கீங்கன்னா உங்களால மணி மேக் பண்ண முடியாது. I'll be honest, நீங்க மணி மேக் பண்ண போறது கிடையாது. ட்ரேடிங் தான் உங்களோட ஒன்லி சோர்ஸ் ஆஃப் இன்கமா இருக்கு. எடுத்தோடனே நீங்க ட்ரேடிங்குள்ள வர்றீங்கன்னா you are not going to become profitable. at the end of the day நீங்க ஒரு பே அவுட் எடுக்கலாம், 2 பே அவுட் எடுக்கலாம், சுத்தி 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 நீங்க திரும்ப ஒரு அக்கௌண்ட்டை ப்ளோ பண்ணி ஃபேஸ் 0க்கு வந்துட்டே தான் இருப்பீங்க. ஸோ ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க, அந்த ஸ்கில்லை மானிட்டைஸ் பண்ணுங்க. ஏதோ ஒரு ஸ்கில்லாக இருக்கலாம், ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்ச விஷயம். என்னைக்குமே ஒரு பிடிச்ச விஷயத்த பண்ணீங்கன்னா அது ரொம்ப அட்வான்டேஜ். இப்போ நான் சொல்றேன் இல்லையா, நான் பர்ன் அவுட் ஃபேஸ்ல இருக்கேன். இப்போ உண்மையே சொல்லணும்னா நான் இப்போ லைவ் முடிச்சது நான் போயிட்டு சும்மா படுத்துருவேன் பெட்ல. அந்த மாதிரி ஒரு பிரெயின் ஃபாக்ல தான் இருக்கேன். ஆனாலும் நான் 1 மணி நேரம் என்னால் இப்படி பேச முடியுதுன்னா எனக்கு இது பிடிக்கும். நான் அப்படி பேசுறது எனக்கு பிடிக்கும், எனக்கு ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது பிடிக்கும். அதனால தான் என்னால் டெய்லி இந்த விஷயத்த பண்ண முடியுது. ஸோ நீங்க ஒரு ஒரு விஷயத்துல மணி மேக் பண்ண போறீங்க, மானிட்டைஸ் பண்ண போறீங்கன்னா அது உங்களுக்கு ஜென்யூனாவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கணும். எந்த விஷயம்னாலும் பிடிச்ச விஷயம்னா அதில் மணி மேக் பண்ண முடியும். அதுக்கு கேம் விளையாடி மணி மேக் பண்ண முடியுமா நீங்க கேட்டீங்கன்னா மணி மேக் பண்ண முடியும். நான் கேம் விளையாடி தான் மணி மேக் பண்றது. அதுக்கு முன்னாடி ஐ வாஸ் அன் e-sports பிளேயர். நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். ஐ வாஸ் கெட்டிங் சேலரி ஃபார் பிளேயிங் கேம்ஸ். சிம்பிள், எனக்கு பிடிச்ச விஷயம் கேம் விளையாடுறதா தான் இருந்துச்சு. அதுலேயே நான் மணி மேக் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ இதில் மணி மேக் எல்லாத்துலேயும் மணி மேக் பண்ண முடியும். we live in 2025. எல்லாத்துலேயும் மணி மேக் பண்ண முடியும். நீங்கள் ஒரு தம்ப்நெயில் எடிட் பண்ணீங்கன்னா மணி மேக் பண்ண முடியும். என்னோட யூடியூப் தம்ப்நெயில் எடிட்டருக்கு நான் காசு கொடுக்குறேன். இஸ் a காலேஜ் ஸ்டூடெண்ட், he is making money. ஸோ இது மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அதில் மணி மேக் பண்ண முடியும். அந்த அந்த இன்கம் சோர்ஸ் தான் உங்கள் ட்ரேடிங்கை பூஸ்ட் பண்ணும். ஸோ என்ன நான் இன்னைக்கு சொல்ல நினைச்சது இவ்வளோதான். குவிக்காக மணி மேக் பண்ணணும், ட்ரேடிங்லேருந்து மில்லியனர் ஆகணும், அவன் இவ்வளோ மணி மேக் பண்ணிட்டான். நான் ட்விட்டர் போய் பார்த்தாலே 30,000 பே அவுட் 40,000 பே அவுட்னு போடுறானுங்க. எனக்கு வந்து தலையே சுற்றுது. அப்படிலாம் நினச்சிங்கன்னா எல்லாம் என்ன வேணால் பண்ணிட்டு போகிறானுங்க. இன்னையிலேருந்து நான் எல்லா வருஷமும் சொல்கிற ஒரு விஷயம் தான், போன வருஷமும் நான் சொன்னேன், ஆனால் இந்த வருஷம் ரொம்ப சீரியஸாக நான் சொல்கிறேன். இன்னைக்கு எடுத்துக்கோங்க, ஜான்வரிக்குள்ளேயோ பிப்ரவரிக்குள்ளேயோ எதுவுமே தேவையில்லை. அடுத்த வருஷம் டிசம்பர் 10ஆம் தேதி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இந்த வருஷம் டிசம்பர் 10ஆம் தேதியிலேருந்து அடுத்த வருஷம் டிசம்பர் 10ஆம் தேதி, ஒரு வருஷத்துக்கு உங்ககிட்ட இருந்து ட்ரேடிங்ல இருந்தோ சரி, ஜிம்ல இருந்தோ சரி, எதுல இருந்துமே உங்ககிட்ட இருந்து ஒரு ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்காதீங்க. என்ன பண்ணணுன்ற ப்ராசஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. அந்த ப்ராசஸை திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருங்க. நடுவில் ரிசல்ட் வரல அப்படின்றத யோசிச்சு அதை குவிட் மட்டும் பண்ணாதீங்க. ப்ராசஸை என்ன ஆனாலும் சரி ப்ராசஸை பண்ணிட்டே இருங்க. 100% 1 இயர்ல ஒருத்தனால அப்படியே அன்ரெகக்னைசபிளா மாற முடியும். சரி, 1 இயர்ல என்ன வேணா சேஞ்ச் ஆகலாம்.
ஆனால் நம்ம அதுக்கான எஃபோர்ட் போடணும். நடுவுலேயே ஒரு 120 நாள்லேயே எனக்கு வந்து பார்ன் அவுட் ஆயிடுச்சு, எனக்கு ரிசல்ட்டே தெரியலை, என்னோட தொப்பையே குறையவே இல்லை, நான் வந்து 5K அக்கௌண்ட்டே பாஸ் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் குவிட் பண்ணீங்கன்னா குவிட் பண்ணது தான். ஓகே, ஏன்னா ரிசல்ட்ன்றது எப்படி ஆட் ஆகும்னா ஒரு கர்வ் இருக்கு. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணுறப்போ என்னோட ஸ்க்ரீன் தெரிஞ்சதுன்னா பாருங்க, இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு கர்வ். ஸ்டார்டிங்கில் ஒரு 365 நாள் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு 100வது நாள் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 100வது நாள் உங்கள் கர்வ் இப்படி தான் இருக்கும். திரும்ப 110வது நாள் உங்கள் கர்வ் இப்படி ஆகும். திரும்ப 140வது நாள் இப்படி ஆகும். இப்படி ஆகி இங்கே தான் உங்களோட கர்வ் வந்து ரைஸ் ஆகும். ஸோ இந்த செகண்ட் ஹாஃப் செகண்ட் லாஸ்ட் குவார்ட்டரில் தான் உங்களோட கர்வில் ரைஸே தெரியும். ஃபர்ஸ்ட் இதில் என்னடா பண்ணுறோம், அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் எக்ஸ்ட்ராவாக கஷ்டப்படுறோமே இப்படின்றது மட்டும் தான் தோணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இதில் குவிட் பண்ணுறவங்க தான் மோஸ்ட்டாக உங்களை சுற்றி இருக்க எல்லாருமே. உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்க எல்லாருமே வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் குவிட் பண்ணுறவங்க தான். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் குவிட் பண்ணாதவராக நீங்கள் இருந்தீங்கன்னா தான் இந்த லாஸ்ட்டாக இருக்க குவார்ட்டரில் வந்துட்டு உங்களால் ரைஸ் ஆக முடியும். ஸோ ஆல்வேஸ் கீப் தட் இன் மைண்ட். ஐ ஹோப் திஸ் செஷன் வாஸ் ஹெல்ப்ஃபுல்.